எழுப்புதலின் மேலே தாகமுள்ள தேவ ஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மறுபடியும் வாழ்த்துக்கள். கடந்த நாட்களிலே சொன்னேன், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் மிகவும் உண்மை உள்ள சத்தியம். இந்த சத்தியத்தை நானும் நீங்களும் எவ்வளவு வாஞ்சிக்கிறோமோ, இந்த சத்தியத்தின் மேலே நானும் நீங்களும் எவ்வளவாய் பிரியமாய் விருப்பமாய் இருக்கிறோமோ, இந்த சத்தியம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனை மாற்றுகிறதுக்கு வல்லமை உள்ளதாயிருக்கு. இன்றைக்கு ஆசீர்வாதத்தை தேடுகிறோம், நன்மைகளை தேடுகிறோம், இன்றைக்கு வியாதிகளுக்கு சுகத்தை தேடுகிறோம், பில்லி சூனிய மாந்தரிய கட்டுக்கொள்ள இருக்கிற ஜனங்களை விடுதலை ஆக்குறதுக்கு நானும் நீங்களும் பிரயாசப்படுகிறோம். கர்த்தருடைய ஊழியத்தை நானும் நீங்களும் செய்கிறோம். எல்லாம் நல்லது. ஆனாலும் கூட இந்த வார்த்தைக்கு நானும் நீங்களும் முக்கியத்துவம் கொடுத்து நடக்கிறோம் என்பதை நானும் நீங்களும் சற்று கவனித்து பார்க்க வேண்டியது அவசியமாயிருக்கு. இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் அறிய வேண்டும். இந்த சத்தியத்துக்கு ஒரு மனிதன் கீழ்ப்படிய வேண்டும். யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்தார்களோ, கீழ்ப்படிந்த ஒவ்வொருவரையும் கடவுள் உயர்த்தி கனம் பண்ணி இருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை கடவுள் மாற்றி இருக்கிறார். இந்த வார்த்தையானது வெளிச்சமாயிருக்கிறது, அநேகருக்கு இது சத்தியமாயிருக்கிறது, அநேகருக்கு இந்த வார்த்தையானது மிகவும் கனமுள்ளதாக இருக்கிறபடியால் இந்த வார்த்தைக்கு ஒரு மனிதன் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடந்த நாட்களில் நான் உங்களோடு பேசினேன், சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்று சொல்லி. இந்த சத்தியத்தை ஒரு மனிதன் அறிய வேண்டும். இதை அனுதினமும் அறிய வேண்டும். இது ஏதோ நானும் நீங்களும் அறிந்து விட்டோம் என்பதல்ல. இந்த சத்தியமானது ஒரு மனிதனுக்கு விடுதலையை கொண்டு வரும் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இன்றைக்கு ஒரு வேலை நெருக்கப்பட்டிருக்கலாம், இன்றைக்கு ஒரு வேலை நானும் நீங்களும் நம்முடைய ஊழியமாக இருக்கலாம், நாங்கள் ஒரு விசுவாசியாக இருக்கலாம், ஒரு தேவ பிள்ளையாக இருக்கலாம், ஒரு வாலிபனாக இருக்கலாம், ஒரு சின்ன பிள்ளையாக இருக்கலாம். இந்த சத்தியத்தை எல்லாரும் அறிய வேண்டும். இந்த சத்தியமானது அறிய 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 இந்த வார்த்தையானது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒரு விடுதலை கொண்டு வரும். இன்றைக்கு நானும் நீங்களும் தூக்கி நிற்கிற மொபைலிலே நானும் நீங்களும் எவ்வளவு இந்த உலகத்தை பற்றி அறிந்தாலும் இது நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு நாளும் சமாதானத்தை கொண்டு வர முடியாது. இது ஒரு சந்தோஷத்தை கொண்டு வர முடியாது. இது ஒரு பணத்தை கொண்டு வர முடியாது. இது நிலையான ஒரு சுகத்தை கொண்டு வர முடியாது. ஒரு மனிதன் வியாதிப்பட்டிருந்தால் அவன் இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள ஒரு விடுதலையை கொண்டு வரும். ஒரு மனிதன் கஷ்டத்தின் மத்தியில் இருந்தால் இந்த வார்த்தையை வாசிக்கிற நேரம் இந்த வார்த்தையில் உள்ள காரியமானது ஒரு மனிதன் அதை வாசித்து விசுவாசிக்கிற பொழுது ஒரு விடுதலையை கொண்டு வரும். ஒரு மனிதன் கண்ணீரிலும் வேதனையிலும் இருந்தால் இந்த கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது அவனுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையானது ஒரு ஆறுதலை கொண்டு வரும். ஆதி நிலைமையில பணம் இல்லை, ஆதியில நாங்கள் கஷ்டப்பட்டோம், யுத்தத்தின் நடுவில் இருந்தோம், இந்த தேசமானது மிக இக்கட்டான சூழ்நிலையில இருந்த பொழுதெல்லாம் நாங்கள் சில நேரங்களிலே நாங்கள் என்ன செய்தோம், சோற்றை கஞ்சி காய்ச்சி குடித்து ஒரு வெங்காயத்தோடு இல்லாவிட்டால் ஒரு மிளகாய் கடித்து கொண்டு ஒரு கறியோடு சாப்பிட்ட நாட்களிலே, நானும் நீங்களும் ரொட்டியும் கீரையும் சம்பளமாய் சாப்பிட்ட நாட்களிலும் கூட நாங்கள் மன நிறைவாய் எப்படி இருந்தோம் என்றால் இந்த வார்த்தையை நானும் நீங்கள் கற்றுக்கொண்டோம். இந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். இந்த வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். இந்த வார்த்தையை மணிக்கணக்காய் நாங்கள் காதுகள் ஊடாக தேவனுடைய பிள்ளைகள் பேசுகிற பொழுது நாங்கள் கேட்டதினாலே இந்த வார்த்தையானது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து நானும் நீங்களும் ஜீவனோடு வாழுகிறதுக்கு உதவி செய்யும். இன்றைக்கு இந்த வார்த்தை எல்லாருடைய கரத்திலும் இலகுவாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நானும் நீங்களும் அனுதினமும் வாசிக்கிற பொழுது அது நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடியதாக இருந்தாலும் இன்றைக்கு அநேகர் பிரச்சனைகள், அநேகர் வேதனைகளோடு, அநேகர் கண்ணீரோடு, அநேகர் கஷ்டத்தோடு, அநேகர் வியாதிகளின் மத்தியிலே, மரண பிடியிலே இன்றைக்கு நமக்கு தெரிந்தவர்களாக இருக்கலாம், ஒருவேளை நாங்களாக இருக்கலாம். இன்றைக்கு வியாதிகள் மத்தியிலே, வேதனைகள் மத்தியிலே, மரண பிடிகள் மத்தியிலே ஒரு விடுதலை இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால் நானும் நீங்களும் ஆதியிலே நானும் நீங்களும் இந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தோமோ அதே போல ஒரு முக்கியத்துவத்தை கடவுளுடைய வார்த்தைக்கு நாங்கள் கொடுக்கிற பொழுது இந்த வார்த்தையானது மனிதர்களை விடுதலை ஆக்குறதுக்கு வல்லமை உள்ளதாக இருக்கு. இன்றைக்கு நானும் நீங்களும் இந்த வார்த்தையை வாசிக்கிற பொழுது இந்த வார்த்தை நம்மை விடுதலை ஆக்கும். இன்றைக்கு நீங்கள் ஒரு வேளை பிரச்சனையோடு இருக்கிறீங்களா, ஒருவேளை நீங்கள் கண்ணீரோடு இருக்கிறீங்களா, ஒருவேளை நீங்கள் போராட்டத்தோடு இருக்கிறீங்களா, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு தடுமாற்றமாக இருக்கிறதா, உங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஒரு தடுமாற்றமாக இருக்கிறதா, எல்லாருக்கும் முன்பாய் நீங்கள் ஒதுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையில் இருக்கிறீங்களா, எல்லாருக்கும் முன்பாய் நீங்கள் தள்ளப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து, உங்களுடைய பிள்ளைகளை குறித்து ஒரு போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா, ஒரு விடுதலைக்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா, தயவு செய்து இதை கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலத்தி வைத்து
விட்டு கடவுளுடைய வார்த்தையை கொஞ்சம் தூக்கி உங்களுடைய கரங்களில் எடுக்க ஆரம்பியுங்கள். கடவுள் உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு, கடவுள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுகிறதுக்கு அவர் போதுமானவராயிருக்கிறார். இது தேவையில்லை என்பதல்ல, இது ஒரு வேளை நமக்கு அவசியமாயிருந்தாலும் நானும் நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய இடத்திலே கடவுளுடைய வார்த்தை இருக்கிறது. ஏனென்றால் கடவுளுடைய வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே விடுதலை கொண்டு வருகிறதுக்கு ஏதுவாயிருக்கிறது. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னவண்ணமாய் உங்களுடைய சூழ்நிலை எதுவாயிருந்தால், உங்களுடைய கண்ணீர் எதுவாயிருந்தால், உங்களுடைய பாடுகள் எதுவாயிருந்தால், நீங்கள் கடவுளுடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது அந்த வார்த்தையானது உங்களுடைய வாழ்க்கையிலே மிக பெரிய விடுதலையை கொண்டு வரும். ஏன் நான் இந்த வார்த்தையை மிகவும் ஆணித்தரமாக உங்களிடத்தில் சொல்லுகிறேன் என்றால், இந்த வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது. அந்த வல்லமை நீங்கள் வாசிக்க 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 உங்களுடைய வாழ்க்கையிலே அது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஆதியிலே அநேகர் ₹1 வழியில்லாத சூழ்நிலை, ஒரு மாதத்திற்கு ₹10, ₹20, ₹50 சம்பளங்கள் வாங்கி கொண்டு கர்த்தருடைய பணியை செய்தவர்கள் அநேகர். அவர்கள் எப்படி குடும்பம் நடத்தினார்கள்? ஒரு ₹100, ₹50 சம்பளத்துக்கு வேலை செய்து கொண்டு ஒரு குடும்பத்தையே பராமரித்தார்கள். எப்படி நடந்தது என்றால், வார்த்தையை வாசித்தபடினால், இந்த வார்த்தையை நம்பினபடினால், இந்த வார்த்தையை விசுவாசித்தபடினால் அந்த பணம் அவர்களுக்கு மிகவும் போதுமாயிருந்தது. இன்றைக்கு நாங்கள் கோடி கோடியாய் உழைக்கலாம், இன்றைக்கு லட்சம் லட்சமாய் உழைக்கலாம். ஏன் இன்றைக்கு நானும் நீங்களும் நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு வளர்ச்சியை இல்லாவிட்டால், நாங்கள் எதிர்பார்க்கிற ஒரு சமாதானத்தை காணவில்லை, ஒரு விடுதலை இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை கேள்விக்குறியாய் இருக்கிறது என்றால், இந்த வார்த்தைக்கு நானும் நீங்களும் முக்கியத்துவம் கொடுக்காத நாள். சபையே, ஆவிக்குரிய தேவனுடைய ஜனமே, தேவனுடைய பிள்ளைகளே, அன்பு வாலிபர்களே, என் சக உடன் பிறப்புகளே, கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள். நீங்கள் லட்சக்கணக்கில் வேண்டி இருக்கலாம், இது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நாளும் உங்களை விடுதலை ஆக்குறதுக்கு வல்லமை உள்ளதல்ல. கர்த்தருடைய வசனம் உங்களுக்கு ஒரு விடுதலை கொண்டு வரும். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு விடுதலை கொண்டு வரும். கடவுளுடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொண்டு வரும். கடவுளுடைய வார்த்தை உங்களுக்குள்ள ஒரு செழிப்பை கொண்டு வரும். இந்த நாளில் ஒரு தீர்மானம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒரு தீர்மானத்தை பண்ணிக் கொள்ளுங்கள். கடவுளுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். கடவுளுடைய வார்த்தைக்கு நான் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்ந்தால் அதனுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். என் எதிர்காலத்துக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். என் குடும்பத்துக்கு அது ஆசீர்வாதமாயிருக்கும். என்னுடைய வாழ்க்கைக்கு ஒரு விடுதலைக்கு ஆசீர்வாதமாயிருக்கும். அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள், வேதனைகளோடு, பாடுகளோடு, கண்ணீரோடு, சொல்லனா துயரங்களோடு இருக்கிற ஜனங்களை விடுதலை செய்கிறதுக்கு இந்த வார்த்தையானது உதவி செய்ய வல்லமை உள்ளதாய். இந்த வார்த்தையை நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? அனுதினமும் வாசித்து ஆதி நிலைமைக்கு வார்த்தையிலே திரும்ப வேண்டும். ஒரு மனிதன் ஆதி நிலைமைக்கு வார்த்தையிலே திரும்புகிற பொழுது மிகப்பெரிய ஒரு எழுப்புதல் தேசம் கண்டடையும் என்பது மிகவும் நிச்சயமான உண்மையாயிருக்கு. சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கட்டும். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கட்டும். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் எழுப்புதலை கொண்டு வரட்டும். சத்தியத்தையும் அறியுங்கள், சத்தியம் தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றட்டும் என்று சொல்லி இந்த வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுங்கள். இந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடங்கள். அது உங்களை விடுதலையாக்கும் என்கிற ஒரு நற்செய்தியோடு இந்த நாளை நிறைவு செய்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.